அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸ்ஹபி அஜ்மீன். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஃபிக்ஹ் மேசரில் அவுகாத்து சலாத்தி, வக்துடைய பன்மை தான் அவுகாத்து. வக்துனா நேரம், அவுகாத்துனா நேரங்கள். என்ன அவுகாத்து சலாத்தி தொழுகையினுடைய நேரங்கள். காலல்லாஹு தாயிலா அல்லாஹு தாலா கூறுகிறான், இன்ன சலாத்த நிச்சயமாக தொழுகையாகிறது, காணத்து இருக்கிறது, அலல் முஃமினீன முஃமின்களுக்கு இருக்கிறது, கிதாபன் மௌகூத்தன் குறிப்பிடப்பட்ட நேரத்தில், இல்லை கடமையாக்கப்பட்ட நேரத்தில் முஃமின்களுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு வக்து இருக்குது. அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன செய்யணும், தொழுவணும். ஆனால் இந்த ஆயத்துக்கு ஆப்போசிட்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபரில் பயணத்தில் மட்டும்தான் தொழுதுருக்காங்க. 2 நேர தொழுகையை சேர்த்து தொழுதுருக்காங்க. ஆனால் நம்மளாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரமலான் டயத்துலேயும் சரி, இதர நேரங்களையும் சரி, கல்யாண வீடு, அந்த வீடு, இந்த வீடுன்னு சொல்லிட்டு தாமதமாக தொழுகிறோம். இதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு கேட்டால் அனுமதிக்கப்படாத ஒன்று, காட்டி தராத வழி. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹம்சுன் சலவாத்தின் 5 நேர தொழுகை. இஃப் தரல்லாஹு தஆலா உயர்வான அல்லாஹ் அவைகளை ஃபர்லாக்கினான். மன் யார் அஹ்ஸன அழகிய முறையில் உதுஆஹுன்ன அதாவது யார் அழகிய முறையில் ஒழு செஞ்சு சல்லாஹுன்ன இன்னும் தொழுது லி வக்தி ஹின்ன அதனுடைய நேரத்தில் அவர்கள் தொழுது. எப்படி யாரே அந்த தொழுகையில், அந்த 5 நேர தொழுகையில் ஒழுவை அழகாக்கி அந்த 5 நேர தொழுகையுமே, அந்த 5 நேர தொழுகை குறிக்கினாதான் உன்னன்னு வந்திருக்கு. சரிங்களா, புரியுதா? 5 நேர தொழுகையில் யார் ஒழுவை அழகாக செஞ்சு இன்னும் அதனுடைய நேரங்களில் யார் தொழுறாரோ வ தம்ம இன்னும் பரிபூர்ணமாக்கினார் ருக்குவை நல்ல முறையில் செஞ்சு, ருக்குவையும் நல்ல முறையில் செஞ்சு இன்னும் இன்னும் பயபக்தியோடு இருந்தாரோ, எப்படி உழுவை அழகான முறையில் செஞ்சு அதனுடைய நேரங்களில் தொழுது இன்னும் ருக்குவை பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றி இன்னும் பணிவோட பயந்து தொழுகிறாரோ, காண இருக்கிறது லகு அவருக்கு இருக்கிறது, அலல்லாஹி அல்லாஹ்விடத்தில் அவருக்கு இருக்கிறது, அஹுதுன் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. என்ன ஒப்பந்தம்? அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுக்கான், யஃபிர லகு அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கின்ற ஒப்பந்தம் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு இருக்கிறது. அப்போ அல்லாஹ் இப்படிப்பட்டவங்களுக்கு ஒப்பந்தம் கொடுக்குறான். இப்போ நீ இவ்வளோ நாள் இந்த பைசாவை தந்துட்ட, இவ்வளோ நாளுக்குள்ளே தந்துட்ட அப்படின்னா இந்த வீடு உனக்கு தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. மன் யார் லம் எஃபல் செய்யலையோ லைச எனவே இல்லை லகு அவருக்கு இல்லை, அலல்லாஹி அல்லாஹ்விடத்தில் அவருக்கு இல்லை, அஹுதுன் ஒரு ஒப்பந்தம் அல்லாஹ் இடத்துல அவருக்கு கிடையாது. இன்ஷா நாடினால் கஃபர லகு அவரை மன்னிப்பான். அதாவது இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சவங்களுக்கு மன்னிப்பு என்ற ஒப்பந்தம் இருக்கிறது. ஆனால் இது செய்யாதவங்களுக்கு எல்லா இடத்துல ஒப்பந்தம் கிடையாது. இன்ஷா நாடினாதான் கஃபர லகு அவரை மன்னிப்பான். இன்ஷா நாடினால் அஸபஹு அவங்கள வேதனை செய்வான். இன்ஷா அல்லாஹ் கரெக்டான முறையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தரட்டும். இஃப் தரலல்லாஹு அல்லாஹ் கடமையாக்கினான், அலல் முஸ்லிமீன முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கினான், ஹம்சு சலவாத்தின் 5 நேர தொழுகை, ஃபி யோமின் வ லைலத்தின் அதாவது பகல் இரவுனா ஒரு நாளில் 5 நேர தொழுகைகளை முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கினான். வகையினும் அதுவாகிறது சலாத்து சுபுகி ஃபஸ்ட்டு சுபுடைய தொழுகை. அது எத்தனை ரக்காயத்? வகிய ரக்காயத்தானியா இன்னும் அது 2 ரக்காயத்துகள் ஆகும். எபுததிவு இன்னும் ஆரம்பிக்கும், வக்துஹா அதனுடைய நேரம் ஆரம்பிக்கும், மின் துலோயில் ஃபஜ்ர் சாதிக் அப்படின்னா அதிகாலை நேரம்,
ஃபஜருடைய நேரம் எப்போ உதயமாகுதோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஜ்ரு சாதிக் அப்படி சொல்லுவாங்க. அப்போ கரெக்டாக அந்த நேரத்தை ஃபஜ்ரு சாதிக், அந்த ஃபஜ்ரு சாதிக் உதயமானதிலிருந்து அதனுடைய நேரம் ஆரம்பிக்கும். வையபுக்கா நம்ம சொல்கிறதுல இருந்தால் பாங் சொன்னதுலேருந்துன்னா அதான் ஃபஜ்ரு சாதிக். ஃபஜ்ரு சாதிக் உதயமானதிலிருந்து அதனுடைய நேரம் ஆரம்பிக்கும். வையபுக்கா இருக்கும் இலா குபைலி துலோய் சம்சி, சூரியன் உதயமாறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கும். சரிங்களா? சூரியன் உதயமானதுக்கு அப்புறம்லாம் அது செல்லாது. சூரியனுக்கு சஜா செஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் அதுக்கு முன்னாடியே தொழுது முடிச்சிடணும். சலாத்தில் லுஹருடைய தொழுகை வகி அர்பா ரக்காத்தி 4 ரக்காயத்துகளாகும். எபுததிவு ஆரம்பிக்கும். வக்துகா அதனுடைய நேரம் ஆரம்பிக்கும். மின் ஜவாலி சம்சி, சூரியன் சாய்ந்ததிலிருந்து அதனுடைய நேரம் ஆரம்பிக்கும். மின் வத்தி சமாயி, வானத்தினுடைய நடுவிலிருந்து சூரியன் சாய்ந்ததிலிருந்து அதனுடைய நேரம் ஆரம்பிக்கும். முதல்ல என்ன சொன்னாங்க? சூரியன் மறையதுக்கு முன்னாடியே தொழுதுறணும், சுபோ தொழுதுறணும் அப்படி சொன்னாங்க. ஃபஜரை தொழுதுறணும்னா சுபு ஃபஜர் 2 ஒன்று தான். அதே மாதிரி நடு உச்சியில் இருக்கும்போது நம்ம லுகரை தொழக்கூடாது. அதான் நடுவானத்திலிருந்து சூரியன் சாய்ந்ததுக்கு அப்புறம்தான் அதனுடைய நேரமே ஆரம்பிக்கும். 12:20 வையபக்கா இருக்கும். இலா யசீர மாறும் வரை இருக்கும். லில்ல நிழல் குள்ளி செய்யின் ஒவ்வொரு பொருளின் நிழல் மாறும் வரைக்கும் இருக்கும். எப்படி மாறுத வரைக்கும்? மிசிலைஹி, அதாவது மிசிலுனா ஒன்று, ஒரு மாதிரினா ஒரே மாதிரி. இப்போ இந்த பென்சிலுடைய நிழல் எப்படி இருக்குது? இப்படி வச்சா ஒன்றா தெரியும். தீக்க ஷேடோ மாறுதா? இதே மாதிரி ரெண்டு பென்சிலாக தெரியக்கூடாது. அப்போ நம்ம தொழுவக்கூடாது. அதான் சொல்கிறாங்க சிவலில்லி நிழலை தவிர அதனை போன்று 2 பொருட்களின் ஒவ்வொரு பொருளும், நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒவ்வொரு பொருளும் அதனை போன்று 2 இரண்டாக மாறும் வரை இருக்கும். அது வரைக்கும் தான் அந்த டயத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? சிவலில்லி நிழலை தவிர, அந்த நிழலை தவிர, ஏன்னா ஒரிஜினாலிட்டி நிழலை தவிர ரெண்டு நிழலாக தெரிகிற வரைக்கும் தான் அதனுடைய நேரம் என்பது இருக்கும். அல்லது அப்படிப்பட்ட யூஜது பெற்றுக்கொள்ளப்படுமே லிஷையின் ஒரு பொருளுக்கு இந்த ஜவாலி, ஏன்னா சூரியன் சாய்ந்ததிலிருந்து ஒரு பொருளுக்கு பெற்றுக்கொள்ளப்படுமே அப்படிப்பட்ட நிழலை தவிர அதனை போன்று இரண்டாக ஒவ்வொரு பொருளின் நிழல் மாறும் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இந்தல் இமாமி, எந்த இமாம் இடத்துல? இந்தல் இமாமி அபுஹனிபா இமாம் இதை கொண்டு ஃபத்வா கொடுக்குறாங்க. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த அப்படின்னா ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு அர்த்தம். பிஹி இஃப்தா, இன்னும் இதை கொண்டு தீர்ப்பளிக்கப்படுகிறது. வாழைகில் அமல், இதை கொண்டு தான் அமல் செய்கிறாங்க. இந்தல் முத்தஹீரீன மின்னல் அஹ்னாஃபினா அபு ஹனிபா இமாம் ஃபாலோ பண்ணுறாங்களே அவங்க எல்லாம் அஹ்னாஃபி அப்படி சொல்கிறாங்க. அபு ஹனிபா இமாமை பின்தொடர்களிடத்தில் இதனை கொண்டு தான் செய்யப்படுகிறது. வையபுக்கா இருக்கும். வக்து லுகருடைய நேரம் என்பது இருக்கும். இலா யசீர லில்ல குள்ளி ஷையின் மிஸ்லுஹு, ஒவ்வொரு பொருளின் நிழல் அதனை போன்று மாறும் வரைக்கும் தான் இருக்கும். 2ஆக மாறுத வரைக்கும் இல்லை, அதனை போன்று 1ஆக மாறுத வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா 2ஆக மாறுது அப்படின்னா அந்த வக்து முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். இது யார் இடத்துல? இந்தல் இமாமேனி அபு யூசுப் ரஹிமகுல்லா முகம்மது ரஹிமகுல்லா. அபு யூசுப் இன்னும் முகம்மது ரஹிமகுல்லா, இந்த 2 இமாம்கள் இடத்துல ஒவ்வொரு பொருளும் அதனை போன்ற ஒரு நிழலாக தருத வரைக்கும் தான் லுகருடைய நேரம் என்பது இருக்கும். 2ஆக மாறுச்சு அப்படி சொன்னால் அது செல்லாது அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இந்த பொருளினுடைய நிழல் ஒன்றா இருக்கிற வரைக்கும் தான். 2ஆக மாறிச்சுன்னா நம்ம அதை இது பண்ணக்கூடாது. சரிங்களா? கது திட்டமாக ரஜ்ஜகல் இமாமு தஹாவி ரஹிமகுல்லா அவங்க ரஜ்ஜக ஆதரவு கொடுக்கிறார்கள். மிஸ்லி இந்த 2 பேர்த்துக்கும் ஒரு பொருளாக தெரிகிற வரைக்கும் தான் நம்ம தொழுதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமாம் சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே
இந்த பாடம் நடத்துறதுக்கு முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், அபு ஹனீஃபா இமாம் உடைய மாணவர்கள் தான் இவங்க எல்லாருமே. அப்போ ஏன் அபு ஹனீஃபா இமாம்கிட்ட வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்லி கேட்டால், அவங்களுடைய கிதாப்பில் வந்து ரெட்டடிப்பு செஞ்சுட்டாங்கன்னா இரட்டடிப்பு செஞ்சுருக்காங்க. அதாவது நிறையா சேர்த்து விட்டுட்டாங்க. அசருங்கிறது வந்து வகி அர்போ ரக்காயத்தின் 4 ரக்காயத்துகளாகும். எபுததிவு ஆரம்பிக்கும், வக்துகா அதனுடைய நேரம் ஆரம்பிக்கும், மிம் பாடி இன்திஹாயி வக்து லுஹரி, லுகருடைய நேரம், அதான் வக்தில் லுஹரி லுகருடைய நேரம் முடிந்ததிலிருந்து அதனுடைய நேரம் ஆரம்பிக்கும். லுகருடைய டைம் எப்போ முடிஞ்சு போகுதோ அதுக்கு அடுத்துல இருந்து அசர் நேரம் என்பது ஆரம்பிக்கும். எபுக்கா இருக்கும், இலா குருபு சம்சி, சூரியன் மறைத வரைக்கும் இருக்கும். சலாத்துல் மகரிபி, மாரிபுடைய தொழுக, வகையெனும் அதுவாகிறது சலாத்து ரக்காத்தின் 3 ரக்காயத்துகளாகும். எபுததி இருக்கும், வக்துகா அதனுடைய நேரம் என்பது இருக்கும், மின் குருபு சம்சி, சூரியன் சாய்ந்ததிலிருந்து அதனுடைய நேரம் என்பது ஆரம்பிக்கும். எபுக்கா இருக்கும், இலா கியாபி சஃபக்கில் அஹ்மரி அப்படின்னா செவ்வானம். ஏன்னா சஃபக்கில் அஹ்மரி அப்படின்னா செவ்வானம். இது வந்து நல்லா வெயிலடிக்கிற காலகட்டத்தில் தான் வானம் வந்து எப்படி இருக்கும், இந்த மறைபெலாம் தொழுது முடித்தாலும் செவ்வானம் தெரியும், அப்படி தானே? அந்த செவ்வானம் மறையும் வரைக்கும் தான் அந்த டைம் இருக்கும். வலையில் ஃபத்துவா, இதை கொண்டு தான் தீர்ப்பளிக்கப்படுகிறது. சலாத்துல் இசாவுடைய தொழுக, வகையெனும் அதுவாகிறது அர்பா ரக்காயத்தின் 4 ரக்காயத்துகள் ஆகும். எபுததிவு ஆரம்பிக்கும், வக்துகா அதனுடைய நேரம் ஆரம்பிக்கும், மின் அகியாபி சஃபக்கி, செவ்வானம் மறைந்ததிலிருந்து அதனுடைய நேரம் ஆரம்பிக்கும். எபுக்கா இருக்கும், இசாவுடைய டைம், இலா துலோயில் ஃபஜ்ரி, இசாவுடைய டைமா எபுக்கா இலா துலோயில் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் உதயமாவத வரைக்கும் இருக்கும். ஏன்னா இசா அது ஃபஜ்ர் எப்படி, இலா துலோயில் ஃபஜ்ரி சாதிக், ஃபஜ்ர் சாதிக் உதயமாவத வரைக்கும் இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து அதிகாலையில் 4 மணிக்கு, அதிகாலையில் 3 மணிக்குன்னு சொல்லுவோம். ஆனால் ஃபஜ்ருடைய டைம் என்பது வாங்க சொல்கிறதுலேருந்து தான். சரிங்களா? சலாத்துல் வித்ருடைய தொழுக, வகிய வாஜிபத்துன், இன்னும் அது வந்து கடமையாக இருக்குது வித்திரு தொழுக. வக்துகா இன்னும் அதனுடைய நேரம், வக்துல் இசாவுடைய நேரம், கைரு என்றாலும் அன்னகா நிச்சயமாக அதுவாகிறது, சல்லா தொழப்படும், பதில் இசாக்கு அப்புறம் தொழணும். இசாவுடைய பாங் சொல்லிட்டு முதல்ல வித்திர தொழுதுட்டு மறுபடியும் இசாவை தொழுதா செல்லுமா? செல்லவே செல்லாது. அதான் சொல்கிறாங்க, அந்த இசாவுடைய ஃபர்லுக்கு அப்புறம் தான் தொழப்படும். சரிங்களா? இசாவில் நம்ம என்னென்னலாம் தொழுவோமோ அதுக்கு அடுத்து தான் வித்திருவை வந்து நம்ம தொழுவணும். இல்லை நம்ம ஃபர்லு தொழுதுட்டு வித்திரு இன்னைக்கு தொழுதுறோம் அப்படின்னாலும் தாராளமாக. அதுக்கு தான் இசாவுக்கு பிறகு தொழப்படும் சொல்லியிருக்கு. இசாவுக்கு பிறகு தொழப்படனா ஃபஜ்ரில் தொழணுமான்னு கேட்டுறக்கூடாது. சரிங்களா? ஃபைன் சல்லா தொழுதால், அஹது சலாத்தி அதாவது வந்து ஒருவர் தொழுதால், அஹது சலாத்தில் வித்ருடைய தொழுக ஒருவர் தொழுதால், கபுல சலாத்தில் இசாவுடைய அதாவது இசா தொழுதுக்கு முன்னாடியே வித்திரு தொழுகையை ஒருத்தர் தொழுதுட்டார்னு வச்சுக்கோங்களேன், வஜப கட்டாயம் அழகி அவருக்கு கட்டாயம், இயாதத்துல் வித்திரை வந்து திரும்ப தொழுவது வந்து அவருக்கு வந்து கட்டாயம். பாத சலாத்தில் இசாவுடைய தொழுகைக்கு பிறகு அந்த வித்திரை வந்து திரும்ப தொழுவது வந்து அவருக்கு வந்து கட்டாயம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபுரூத்தத்த அல்லக்கு பி அவுகாத்தி சலாத்தி, தொழுகையுடைய நேரங்களை கொண்டு சம்பந்தப்பட்ட பிரிவுகள். முஸ்தஹபாக்கப்படும், அதாவது இதுலேயும் சில இது சுன்னத்து இருக்கும், இதெல்லாம் இப்படி கிடையாது அப்படிங்கிறத நானே உங்களுக்கு சொல்லித்தரேன்னா இன்ஷா அல்லாஹ். முஸ்தஹபாக்கப்படும். இஸ்ஃபாரு பில் ஃபஜ்ரி, இஸ்ஃபாரு அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்கு, நம்பர் 3 கொடுத்துருக்கா. இஸ்ஃபாரு இஸ்ஃபாரு ஹுவ தக்கஹைரு ஃபயல சலாத், அதாவது வந்து பிற்படுத்துவது அப்படி சொல்கிறோம். ஃபஜ்ரை வந்து தாமதமாக தொழுவது முஸ்தஹபாக்கப்படும். சில நேரம் வந்து பனி நேரம் நல்ல மழை நேரத்துலலாம் என்ன செய்வாங்க, தாமதமாக தொழுவாங்க. முஸ்தஹபாக்கப்படும். தக்கஹைரு தாமதமாக்குவது முஸ்தஹபாக்கப்படும். லுகரை கொண்டு தாமதப்படுத்துவது முஸ்தஹபாக்கப்படும். ஃபி ஃபஸ்லி சைஃபி கோடை காலத்திலே.
கோடை காலத்தில் நம்ம லுகரை என்ன செய்யலாம், தாமதமாக தொழலாம். யுஸ்தகபு முஸ்தபாக்கப்படும் தாய்ஜீலு தீவிரப்படுத்துவது பில் லுகரி, லுகரை கொண்டு தீவிரப்படுத்துவது முஸ்தபாக்கப்படும். எப்போ? ஃபி ஃபஸ்லி சித்தாய் குளிர்காலத்தில். ஏன்னா கோடை காலத்தில் தாமதமாக தொழுங்க, குளிர்காலத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக தொழுங்க அப்படின்னு. அதுக்கடுத்து இதெல்லாம் ரசூலா இப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுனால இப்படி கொடுத்துருக்காங்கன்னா, யுஸ்தகபு தக்கஹைரு பிற்படுத்துவது முஸ்தபாக்கப்படும். பில் லுகரி ஃபி ஃபஸ்லி சித்தாய் குளிர்காலத்தில் லொஹரை பிற்படுத்துவதும் முஸ்தபாக்கப்படும். இதாக்கான இருந்தால், யோமு நாள் இருந்தால், எப்படி கைமு ஹத்தா எத்தையக்கன ஜவாலு சம்சி சூரியன் சாய்ந்தது உறுதியாகின்ற வரை. ஏன்னா மேகமூட்ட நாளாக இருந்துச்சுன்னா எப்படி இந்த மேகமூட்டமாக பனியாக அந்த மாதிரி மேகமூட்ட நாளாக இருந்துச்சுன்னா சூரியன் சாய்ந்தது உறுதியாகின்ற வரை அந்த லுகரை நம்ம என்ன செய்யலாம், தாமதப்படுத்தி தொழுவது முஸ்தபாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. யுஸ்தகபு முஸ்தபாக்கப்படும், தக்கஹைரு பிற்படுத்துவது முஸ்தபாக்கப்படும், அசரை பிற்படுத்துவது முஸ்தபாக்கப்படும். மாலம் தத்த கையத் சம்சு சூரியன் மாறவில்லையானால் அசரை பிற்படுத்துவது முஸ்தபாக்கப்படும். யுஸ்தகபு முஸ்தபாக்கப்படும் தாஜீலு தீவிரப்படுத்துவது, அதாவது சீக்கிரமாக தொழுவது. அசரை தீவிரமாக தொழுவது முஸ்தபாக்கப்படும், விரைவாக. ஃபியோமில் கைம் மேக நாளில். யுஸ்தகபு முஸ்தபாக்கப்படும் தாஜீலுல் மகரிபி மகரிபை தீவிரமாக தொழுவது முஸ்தபாக்கப்படும். யுஸ்தகபு முஸ்தபாக்கப்படும் தக்கஹைரு பிற்படுத்துவது மகரிபை பிற்படுத்தும் முஸ்தபாக்கப்படும். ஃபியோமில் கைமி மேகமூட்ட நாளில். யுஸ்தகபு முஸ்தபாக்கப்படும் தக்கஹைருல் இசாவை பிற்படுத்தும் முஸ்தபாக்கப்படும். இலா சொலுசில் லைலி இரவினுடைய 3 பகுதி வரை இசாவை பிற்படுத்துவது முஸ்தபாக்கப்படும். யுஸ்தகபு முஸ்தபாக்கப்படும் தக்கஹைருல் வித்திரை பிற்படுத்தும் முஸ்தபாக்கப்படும். இல்லை ஆஹிரி லைலி இரவினுடைய கடைசி வரை வித்திரை பிற்படுத்துவது முஸ்தபாக்கப்படும். லில்லதி அத்தகையவருக்கு எஸ்ஐக்கு உறுதியாகக்கூடிய பில் இன்திபாகி ஃபி ஆஹிரி லைலி இரவினுடைய கடைசியிலே அவர் முழிப்பது உறுதியாக இருக்குமே அப்படிப்பட்டவர். ஏன்னா இரவினுடைய கடைசியில் வித்திரை பிற்படுத்து முஸ்தபாக்கப்படும். லா எஜிசு கூடுமாகாது. ஜம்மு சேர்ப்பது கூடுமாகாது. பைன ஃபர்லைனி 2 ஃபர்லுக்கு மத்தியில் சேர்த்து தொழுவது கூடுமாகாது. ஃபி வக்தின் வாஹிதின் ஒரே நேரத்தில் 2 ஃபர்லுக்கு மத்தியில் ஒன்று சேர்ப்பது கூடுமாகாது. சவாவுன் கான ஜம்மு பி உத்ரின் ஒரு காரணத்தை கொண்டு அந்த ஜம்மு இருந்தாலும் சரி, ஒரே நேரத்தில் 2 ஃபர்லையும் சேர்த்து தொழுவது ரசூல்லா சொன்ன காரணம் இல்லாமல் என்ன நம்மளா ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு சேர்த்து தொழுவது கூடுமாகாது. அவ்வளது காண பீதூனி உதிரின் காரணமே இல்லாமல் சேர்த்து தொழுவது கூடுமாகாது. எஜீபு கட்டாயமாகும். அலா ஹுஜாஜி ஹாஜிகளுக்கு தான் கட்டாயம். ஹாசத்தன் குறிப்பாக ஐயு சல்லு லுகரை தொழுவது குறிப்பாக ஹாஜிகளுக்கு தான் கட்டாயம். அசரை இன்னும் அசரையும் லுகரையும் தொழுவது இந்த 2ஐயும் ஹாஜிகள் குறிப்பாக ஹாஜிகள் லுகரையும் அசரையும் சேர்த்து தொழுவது என்பது கட்டாயம். பி அரஃபாவுடைய நாளில் அரஃபாவுடைய நாளில் லுகரை அசரையும் தொழுவது ஹாஜிகளுக்கு கட்டாயம். மேல் இமாமோட ஃபி வக்தில் லுகருடைய நேரத்தில் இமாமோடு அரஃபால லுகரையும் அசரையும் தொழுவது ஹாஜிகளுக்கு கட்டாயம். வாயு சல்லு தொழுவது மகரிப வல் இசா மகரிபை இசாவையும் தொழுவது கட்டாயம். இங்கே போடலை, அதையும் சேர்த்து தான் தொழுவாங்க. பி முஸ்தலிஃபத்தி ஃபி வக்தில்லதி வசலுனா சேர்ந்தாரேனா ஃபீஹி அதிலே இலா முஸ்தலிஃபாவின் பக்கம் அதிலே சேர்ந்தாரே அப்படிப்பட்ட நேரத்திலே முஸ்தலிஃபாவிலே மகரிபையும் இசாவையும் தொழணும். இவங்களுக்கு தான் சேர்த்து என்ன செய்வாங்க, தொழுவாங்க. மற்றபடி யாருமே சேர்த்து தொழுகிறதுக்கு என்ன கிடையாது,
ஜாய்ஸுங்கிறதுலாம் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.